அருமையான மாற்றம், அற்புதமான தொடக்கம். அடுத்த 5 வருஷத்தோட ஆட்சி எப்படி இருக்கும்னு நாளே ஒரு சாம்பிள் காமிச்சிருக்காங்க சார். இது அல்டிமேட் என்ன தெரியுமா? இது இவங்க எங்காலே கிடையாது, இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்த தாவேக்காவை அவங்கள தள்ளி வச்சிருக்கு. இப்போ இதுவே ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ இது போன ஆட்சியில் நடந்துச்சுன்னு வைக்கிறேன். இந்நேரத்துக்கு ஒரு அறிக்கை அலறிக்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே என்னன்ட்டு பாருங்க இந்த ஆட்சியில் நடக்கிற கொடுமையை. இந்த கொடுமையான ஆட்சி, இந்த தீய சக்தி உங்களுக்கு தேவைதானா? இவங்க எந்நேரமும் இப்படித்தான் சார் இருப்பாங்க. இவங்க கிட்டேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா எங்களால் தான் முடியும். நாங்கள்லாம் வந்தால் இப்படியெல்லாம் நடக்க விட்டுருவோம் வேண்டாம். இல்லை சார், பேசியிருப்பாங்க சார். அது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? அத்தனை பேரும் பயங்கரமாக போற்றி பாடின அந்த ஆட்டோ டிரைவர் தம்பி விஜய் தாமு அவர்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாமா? இல்லை நம்ம பாம்பு தினேஷ் அவர்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த 2 பேர் தான் டாக் ஆஃப் த டவுன். ஆக்சுவலி இதை எவனுமே வெளியில் எடுத்து பேச மாட்டாங்க. பேசுவாங்களா என்ன? அவங்களுக்கு நல்லா தெரியும்ல இதையெல்லாம் பேசணும் அப்படின்னா நமக்கு பின்னாடி பெரிய பொத்தலாக விழுந்துடும் அப்படின்றதுனால பேசாமல் இருப்பாங்க. இப்போ இவர் நம்ம பாம்பு தினேஷ்கிட்டேருந்து ஆரம்பிப்போம். நம்ம விஜய் தாமுக்கிட்ட அப்புறமா வருவோம். பாம்பு தினேஷ்னு ஒருத்தர், அவர் தாவேக்காவோட பயங்கரமான ஒரு போர்ஸான ஒரு நிர்வாகி. அதை இவர் ஆர்கே நகரில் நம்ம இவர் இருக்காப்புல இல்லையா, மரியா வில்சனு, அந்த மரியா வில்சனுக்கு எல்லாமும் இவர் தானே. உட்காந்து பூத்தில் கவுண்ட் பண்ணுறதுலேருந்து அப்டேட் பண்ணுறதுலேருந்து அண்ணனுக்கு ஓட்டு வாங்க போகிறதுலேருந்து எல்லாத்தையுமே இவர் தான் பார்த்துக்கிட்டாரப்பா. தேர்தல் அந்த கவுண்டிங் அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நல்லா தெரிஞ்சுக்க அவையவே அதாவது நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு வயிற்றை பிடிச்சிக்கிட்டு சில பேர் அதாவது காலை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு உட்காந்து என்ன நடக்குன்னு தெரியாமல் கவுண்டிங்கில் உட்காந்துருக்கேன். 10 மணிக்கு காலையில் வெளில வந்திருக்கேன் போதையில். தாவேக்கா எந்த மாதிரியான ஒரு கட்சி? போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், பெண்களுக்கு பயங்கரமான பாதுகாப்பு கொடுப்போம். அதை நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பெண்கள்லாம் தைரியமாக கதவை தாப்ப போடாமலே குளிக்கலாம், எங்கே வேணாலும் இஷ்டத்துக்கு சுற்றலாம். ஒரு பயலுக்கு அந்த நினப்பு வராது. அப்படி ஒரு ஆட்சியை நம்ம அமைப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறவங்க பூரா அவ்வளோ ஒழுக்கமானவங்க. பொண்ணுங்களை குனிஞ்ச தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. பொண்ணுங்க அவங்கக்கிட்ட வம்புழுத்தாத்தான் உண்டு அப்படின்னு தானே பேசிக்கிட்டாங்க. அது என்ன ஆச்சு? பாம்பு தினேஷ்னு ஒருத்தன் 10 வயசு புள்ள ஒன்று குழந்தை, 10 வயசு குழந்தை சார், நல்லா தெரிஞ்சுக்க. அந்த குழந்தைய ஓட்டு கவுண்டிங் அவன் அதான் அந்த பூத்துக்கு போயிட்டு பூத்து வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி சாரு கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காப்புல. அதை என் வாயால் சொல்ல வேண்டாம். அந்த வேலையை பார்த்துவிட்டு அங்கே அதுக்கப்புறம் அவன் அந்த பிள்ளைய மிரட்டி 10 வயசு பிள்ளைய அவன் மாட்டுக்கு போயிட்டான். இது போலீஸுக்கு அன்னைக்கே தெரியும் போல். அன்னைக்கே போயிட்டு எல்லாத்தையும் அந்த புள்ள சொல்லிடுச்சு, கம்ப்ளைண்ட்டு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கவுண்டிங் இல்லை. காலையிலேருந்து கவுண்டிங்கு பயங்கர கலவரமாக இருந்திருக்கு. எந்த ரேஞ்சில் போயிருக்கு அப்படின்றது தெரியும். போலீஸு நம்மளை பிடிக்கத்தான் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவனுக்கு நியூஸ் வந்துருச்சு. கவுண்டிங் முடிக்கிற வரைக்கும் பூத்தை விட்டு வெளியில் வரலையே இவன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அந்த பக்கம் தெரிச்சு ஓடி இருக்கான். தெரிச்சு ஓடினோன்னா போலீஸு பிடிச்சிருச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த தாவேக்கால இருக்கிறவங்களா, டேய் இவங்க எங்காலே கிடையாதுடா, இவன் விசிகா எப்பயும் ஒன்று பேசுவாங்க இல்லை, அதே பேச்சு. எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எங்களை தேவையில்லாமல் இதில் கோர்ட்டூட பார்க்குறாங்க. மக்கள்கிட்ட எங்ககிட்ட கெட்ட பேரை உருவாக்குறதுக்கு இவங்க படாத பாடுபடுறாங்க. அவன் அந்த மரியா வில்சனோட நெருங்கிய நிர்வாகி தான் அவன். அவனை போலீஸு பிடிச்சிருச்சு. இவங்க விசிகா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறேன் பாருங்க, நாங்கள்லாம் அப்படியா பண்ணோம், இல்லை அந்த ஆட்சி மாதிரி அரெஸ்ட் பண்ணாமல் எங்கள் நிர்வாகி அப்படின்றதுனால அரெஸ்ட் பண்ணாமல் நாங்கள் விட்டுட்டோமா, எப்படி பிடிச்சி உள்ளே போட்டால் பற்றியல. அதான்டா தாவேக்கா உடனடியாக ஆக்ஷன் எடுத்தது. மூதேவி, இன்னமும் நீங்கள் பதவியே ஏற்கலை. பதவி ஏற்றா தானே அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் பண்ணலாம், ரியாக்ஷன் பண்ணலாம், இல்லை டபுள் ஆக்ஷன் பண்ணலாம். நீ தான் இன்னும் பதவியே உன் ஆட்சியே என்ன அமைக்கலையே. நாளைக்கு காலையில் 11:30 மணிக்கு தாண்டா முதல்வராகவே பதவி ஏற்கிறாப்புல. இதை பிடிச்சி அவனை தூக்கி உள்ளே போட்டது போலீஸு. அந்த போலீஸு கூட இது என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க,
இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த ஞானசேகரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான். அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன். அந்த ஞானசேகரன் என்ன பண்ணான், பொம்பளை பிள்ளையில இதே மாதிரி அதாவது அவனாவது காலேஜ் படிக்கிற பிள்ளை, இந்த தாவேக்க தருதலை இருக்குல்ல ஒன்று, அது 10 வயசு 10வது கூட இல்லை 10 வயசு 10 வயசு பிள்ளை. அவன் என்ன பண்ணாங்க, அவனை யாராச்சும் காப்பாற்ற ட்ரை பண்ணாங்களா, இல்லை அவன் மேலே கேஸு ஃபைல் பண்ண, ஞானசேகரன் மேலே கேஸு ஃபைல் பண்ண மாட்டேனா, இல்லை திமுகவில் இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் எங்கள் ஆளுங்க அப்படித்தான் பண்ணுவாங்க, நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும், யாரும் இதையெல்லாம் ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்கக்கூடாது, எங்கள் ஆளுகளுக்கு அப்புறம் நாங்கள் வேறு இதையெல்லாம் நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் சொன்னாங்களா, இல்லை ஊர்வலம் போனாங்களா, தடியடி நடத்துனாங்களா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனை அடித்து உடச்சாங்களா, தர்ணா பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க, அவங்கள சப்போர்ட்டாக பண்ணாங்க பிள்ளைகளை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறதுக்கு, அவங்களும் இந்த கர்மத்தை தாண்டா பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு நம்ம என்ன கிழிச்சோம், அன்னைக்கு அந்த வாயெல்லாம் என்ன பேசிச்சு பூரா பாருங்கள், இவங்க கூட உட்கார்ந்துக்கிட்டு இவங்க பண்ணுறது பூரா இந்த வேலையாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே இப்போ ஏற்பட்ட ஆளுக தான். திமுக இருக்கிற தைரியத்தை இன்னும் ஆட்சிக்கே வரலடா, இவங்க கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிற அப்பயே வந்து இதையெல்லாம் வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அது செய்கிறப்ப சார்வால் போதையில் வேறு இருந்தாப்புலையா, நினச்சி பாருங்களேன். இது எல்லாமே அங்கே நடந்திருக்கு. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் ஆளுங்க அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, எங்கள் தளபதி அப்படிலாம் விட்டுற மாட்டார், உங்கள் தளபதி விட்டுற மாட்டார். ஆனால் இவங்க விடுவாங்களா? இப்போ மற்றவங்களை மாதிரி அதை எதுக்கெடுத்தாலும் திமுக குறை சொல்கிற மாதிரி இதுக்கு நான் அவரை குறையே சொல்லலை. இது ஜஸ்ட் பிகினிங் சார். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க மாமு. இன்னும் போக வேண்டியது, பார்க்க வேண்டியது, கேட்க வேண்டியது, குனிய வேண்டியதுன்னு நிறைய இருக்குது. செய்யின்னு செய்வாங்க. அப்புறம் நம்ம தம்பி ஆட்டோ ஓட்டுற தம்பி விஜய் தாமு, அந்த தாமு தம்பி என்ன பண்ணுச்சு தெரியுமா, அந்த தம்பியை தமிழ்நாடே பயங்கரமாக பெருமையாக பேசிடுச்சு. சாதாரண ஆட்டோ ஓட்டுறவர் சார், அவரெல்லாம் எம்எல்ஏ ஆவார்னு அவர் நினச்சி பார்த்துருப்பாப்லையே. அவரால் முடியுமா? ஒரு சாமானிய அவரையெல்லாம் கொண்டு போயிட்டு அழகு பார்த்துருக்காப்புல எங்கள் தலைவர். இப்போ ஏற்பட்ட ஒரு சனநாயக சாதனையை வேறு எங்கேயாச்சும் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா சார்? கேட்டாங்க சார், தப்பே இல்லை. ஆக்சுவலி அது சனநாயக சாதனை தான். அந்த சனநாயக சாதனையாளர் 2 அடி அருவாளை நல்ல பெரிய வாழை எடுத்துட்டு வந்து கேக்கு வெட்டி கொண்டாடுறாப்புல. சாமானிய அப்பாவி ஒன்றும் தெரியாதவன் தூக்கி வச்சு கொண்டாட. இதை வேறு எவனாச்சும் செஞ்சுருந்தா? இப்போ உதயநிதி ஒரு வாழை தூக்கி வெற்றியை கொண்டாடிந்தான்னு வச்சுங்க, ஒரு வேளை ஜெயிச்சிருந்தா அந்த வெற்றியை உதயநிதி பெரிய வாழை தூக்கிட்டு கொண்டாந்து கொட்டுறாப்புல, அதான் கேக்கை வெட்டி கொண்டாடுறாப்புல. என்ன சொல்லுவிய? இல்லை ஒரு அன்பில் ஒரு பாசத்தில் பண்ணிட்டாங்கன்னு வைக்கல. இங்கே பக்கத்தில் லயோலா மணி வேறு, அவ்வளவு, அதாவது லயோலா மணி எல்லா இடத்துக்கும் போய் அதாவது எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நாங்கள் எப்படியெல்லாம் இருப்போம், நாங்கள் என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் செய்வோம், எங்கள் கனவு என்ன, எங்கள் நோக்கம் என்ன, எங்கள் எதிர்கால திட்டம் என்ன, இது எல்லாத்தையும் டிபேட்டில் உட்காந்து அப்படியே வந்து விரிச்சு வச்சாப்புல எல்லாத்தையும். அவர் முன்னாடி உட்காந்து நல்ல அவ்வளோ பெரிய வாழத்துக்கு அத்தனைக்கும் லயோலா மணி அவருக்கு நல்லா தெரியும். வேணாண்டா, இதை போட்டு நம்மளை கிளின்னு கிழிப்பாங்க, நம்மளால் எதுவும் பதில் சொல்ல முடியாது, இப்படிலாம் பண்ணாதீடா ஆர்வக்கோளாறுன்னு சொன்னாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ யார், நான் எம்எல்ஏ, நான் சொல்கிறத நீ கேட்கணுமா, நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, நான் வெட்டுவேன், அப்புறம் இப்போ வெட்டாமல் வேறு எப்போ வெட்டுறதுன்னு சொல்லி அந்த கத்தி எடுத்து வெட்டினாப்புல. ஜென்ரலாக தமிழ்நாட்டில் ஒரு இது ஒன்று உண்டு, இந்த மாதிரியெல்லாம் பட்டாக்கத்தியை வச்சு வெட்டினாங்கன்னா அவங்க மேலே கேஸை போடுறது தமிழ்நாடு போலீஸோட வழக்கம். ஆனால் இந்த முறை அந்த மாதிரிலாம் எதுவும் கேஸ் ஆகலை சார். எம்எல்ஏ இல்லை, ஏன்னா ரோட்டில் போகிற ரவுடி பையன் எவனாச்சும் ஒருத்தன் பொறுக்கி பையன் இந்த போதையை போட்டு பண்ணுறவன் பண்ணால் கேஸை போடலாம். ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி பண்ணால் எங்கிட்ட கேஸை போடுறது? சாமானிய எம்எல்ஏ, அப்பாவி எம்எல்ஏ, பொதுமக்களாக இருக்கிற ஒரு எம்எல்ஏ ராயபுரத்தில் கேக்கு வெட்டி என்னைக்காச்சும் ஜெயக்குமார் கத்தியை எடுத்து வெட்டி கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்காப்புலையா? ஏதாச்சும் ஒரு எம்எல்ஏ காட்டுங்களேன். வீரவாள் கொடுத்துருக்காங்க, வீரவாளை வாங்கியிருக்காங்க. சில நேரத்தில் வந்து பெரிய வெற்றி வேலை கொடுத்துருக்குறாங்க, கேளையும் கொடுத்துருக்குறாங்க. கத்தியை எடுத்து வெட்டி செலிப்ரேட் பண்ணி ஒரு எம்எல்ஏவை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கிய?
எல்லாத்துக்கும் முதல் நம்பர் நம்ம தான், தாவேக்கா தான். இப்போ தான் ஜஸ்ட் ஒரு இதுக்கு நான் விஷயம் குறை சொல்ல விரும்பல. நல்லா கேட்டுங்க, எந்த நாயோ பண்ணுறதுக்கு எங்கேயோ உட்கார்ந்துருக்கிற இன்னொரு ஆள் பொறுப்பேற்றுக்க முடியுமா அவன் செய்கிற தப்புக்கு? ஆனால் இவங்க எல்லாம் கூச்சப்படாமல் அதை பேசுவாங்க. செஞ்சுருக்க வேண்டியது தானே, தடுத்துருக்க வேண்டியது தானே. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ண அப்படின்னா உடனே எந்திரிச்சு வந்துடுவாங்க. பாருங்கள், இவன் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இப்போ இந்த பாம்பு தினேஷுக்கு என்ன சார் சொல்ல போறியா? பாம்பு தினேஷுக்கு ஏதாச்சும் கூப்பிட்டு வச்சு ஏதாச்சும் இந்த பொறுப்பை கொடுத்துருவோமா? மகளிர் பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு அமைச்சரவையை உருவாக்கி அதுக்கு கொடுத்துருவோமா? இல்லை குழந்தைகள் பாதுகாப்புக்கு கொடுப்போம்மா? இதுக்கு எவன் பொறுப்பேற்றுக்க போறிய? ஆனால் இதை பற்றி எவனும் பேச சொன்னால் எங்கேயும் இப்போ ஐயா இன்னும் ஆட்சியை அமைக்கல, உள்ளுக்குள்ளேயே வல்ல பவர்னா என்னன்னே தெரியாது. அப்படி தெரியாத பைய இவ்வளவு வேலைகளை எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு கேட்பா? நம்ம என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ சொல்கிறாங்க, ஏன் அவர் செலிப்ரேட் பண்ணக்கூடாதா? அவர் கத்தி எடுத்து கழுத்தையாக வெட்டினார், கேட்கத்தானே வெட்டினார். இல்லை வேறு எதையும் வெட்டினாரா? இல்லை துரத்துனாரா? அவர் கையில் கத்தி வச்சுருந்தா உடனே அவரை கட்டவர்னு முடிவு பண்ணிடுவீங்களா? மற்றவங்க எல்லாத்துலேயும் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் போய் பாருங்கள் தம்பி. பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எது நல்லது, எது கெட்டது, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது. மாற்று அரசியல் அப்படியே அப்படியே தூக்கிக்கிட்டு வந்தீங்களா? மாற்று அரசியல், மக்களோட வலி, மக்களோட அந்த வேதனை, மக்களோட கஷ்டம், மக்களோட கஷ்டத்தை தீர்க்கிறவங்களோட லட்சணத்தை பார்த்தாலே தெரியாது. பக்கத்தில் போயிடும். ஜெயக்குமாரன்னா இது வரைக்கும் எவனாச்சும் பார்க்க பயந்தவன் இருக்கான்? நான் ராயபுரன்றதுனால சொல்கிறேன். ஜெயக்குமாரன்னா எவனாச்சும் இது வரைக்கும் பார்க்க பயந்தவன் இருக்கான்? அவருக்கு ஏரியா அவர் இது வரைக்கும் 4 முறை தொடர்ந்து ஆயிருக்காப்புல எம்எல்ஏவா அதே தொகுதியில். என்னையாச்சும் ஒரு நாளைக்கு இன்னைக்கு கத்திய ஒரு சாமானியம் சார். அதான் நார்மலாக எம்எல்ஏவோட தொண்டனாக இருந்தால் பரவாயில்ல, எம்எல்ஏவே தூக்கி நிப்பாட்டியிருக்காப்புல. இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத சாதாரண ஒரு வெகுஜன மக்களைத்தான் இவங்க தூக்கி கொண்டாந்து இப்போ நிப்பாட்டியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் மக்களுக்காக உழைக்கிறதுக்காக வர்றாங்க. இவங்க ஏதோ அதான் இப்போ இந்த சாதனையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க, எதை இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி இவங்க கஷ்டப்பட்டு மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டு இந்த அடிக்கடி விஜய் சொல்லுவாப்புல, அந்த மாதிரி ஏதோ வந்ததா இவங்க நினச்சிக்கிறாங்க. வந்த வேகத்தில் உடனே ரிட்டனுக்கு ஓடிடும். கூட இருக்கிறவங்களாம் பார்க்கணும்ல. ஆல்ரெடி தாவேக்கால பெரிய ஒரு பிரச்சனை, அதாவது பாதி அக்யூஸ்டு உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு. எல்லார் வேலையும் கிரிமினல் கேஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா இப்போ அது என்ன அவங்களுக்குலாம் நாங்கள் சளைச்சவங்களா? எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை போட முடியுன்றது தெரில. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கியா? இப்போ யாரும் உங்களை சொல்ல போகிறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் திருத்திக்கங்க. ஏன்னா நாங்கள்லாம் நல்லவங்க, நாங்கள் அவங்கள மாதிரியெல்லாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப எளிமையானவங்க, மக்கள்கிட்ட ரொம்ப சகஜமாக இருக்கிறவங்க. இந்த வேலையெல்லாம் இந்த பேச்செல்லாம் பேசித்தானே வந்திருக்கிய. அந்த பேச்சை முடிஞ்ச வரையும் காப்பாற்ற. முதல் நாளே இவ்வளோ வளர்ப்புற. இன்னும் சட்டசபைக்கு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் பேசி ஒரு 4-5 பஞ்சாயத்தை பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா விளங்கிடும்.